காலை வணக்கம். இந்த மூத்த குடிமக்கள் ஒரு பெற்றோர்கள் பாதுகாப்பு சட்டம் 2007 வந்து 2 முக்கிய தீர்ப்புகள் உங்களுக்கு வழக்கு நடத்துவதற்கு ரொம்ப உதவும். அது நம்பர் 1 வந்து முகமது சஃபி vs டிவிஷனல் கலெக்டர் 2023 to CTC 828 மெட்ராஸ் மதுரை பெஞ்ச். முகமது சஃபி டிவிஷனல் கலெக்டர் 2023 to CTC 828 மெட்ராஸ் மதுரை பெஞ்ச். அடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து முகமது தயான் வர்சஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் 2023 to ரிட் லா ரிப்போர்ட்டர் 313 மெட்ராஸ். அதே 2023 4 லா வீக்லி 613 மெட்ராஸ். இந்த தீர்ப்பில் வந்து செக்ஷன் 4 சீனியர் சிட்டிசன் வந்து மெயின்டைன் பண்ணாமல் அவங்களுக்கு அப்ளிகேஷன் 5ல் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பென்ஷன் வாங்கினா கூட அது அவங்களுக்கு போதுமா, அது பென்ஷனோடு அவங்க நியாயமாக வாழ முடியுமான்றது வந்து இந்த இஷ்யூவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக 4 Clause 2ல் நார்மல் லைஃப்னா என்ன, நார்மல் லைஃப்ன்றது வந்து சாப்பாடு தங்குற வசதி இருந்தால் போதும். ஆனால் அது நார்மல் லைஃப் கிடையாது. முறையான மருத்துவ வசதி, அப்புறம் அந்த குடும்பத்தினுடைய தகுதி, பாரம்பரியம், மரியாதைக்கு உட்பட்ட நிலையில் அந்த முதியோர்கள் வாழ்வதற்கான எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும் ஒரு வாழ்க்கை பூரா அப்படின்னு சொல்லி இந்த முகமது தயான் கேஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மல் லைஃப் என்ற வார்த்தையை எக்ஸ்டென்சிவாக செக்ஷன் 4(2) எக்ஸ்டென்சிவாக இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். இங்கே ஆசியாட் கேம்ஸ் கேஸில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து மினிமம் வேஜஸ் ஆக்டை லிவிங் வேஜஸாக மாற்றினாங்க பாருங்கள். அந்த மாதிரி இதை வந்து நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட்டு வந்து என்னன்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில நேரங்களில் தேர்ட் பார்ட்டி காலி பண்ணுறதுக்காக பெற்றோர்களும் மகன்களும் வழக்குகள் போட்டு ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் இந்த தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் செக்ஷன் 8 அஃபிடாவிட்டு போடணும், நான் இனிமேல் ஒழுங்காக பார்த்துக்கிறேன்னு அஃபிடாவிட்டு போடுறது. சம்மரி ப்ரொசீஜர் தான் பண்ணணும். டாக்குமெண்ட் எந்த டாக்குமெண்ட்டை வேணால் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்வையிட்டால் போதும். அப்புறம் கன்சிலேஷன் பண்ணுறது, சமாதான முயற்சி செக்ஷன் 13ல் ட்ரிபுனல் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவருடைய நடவடிக்கைகள், எக்ஸிக்யூஷன் ஆஃப் செட்டில்மெண்ட் டீடு, அதில் வந்து அவருக்கு 43 வயசு, அவர் இப்போ 23 வயசில் நான் தான் அந்த சொத்தை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறத நம்பும்படியாக இல்லை அப்படின்னு செக்ஷன் 23ல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்குங்க. நல்ல தீர்ப்பு. இதை வந்து நீங்கள் வந்து நகல்கள் எடுத்து தனியாக ஒரு ஃபைல் போட்டுக்கணும் தீர்ப்புகள். அது உங்களுக்கு உதவும். காலை வணக்கம்.